சிறகடிக்க ஆசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா முத்து போட்ட பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. அது எப்படி அப்படின்னா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சிந்தாமணி வீட்டுக்கு போய் சிபிஐ ஆஃபீஸ் மாதிரி நடித்து பணத்தை எடுக்கிறதுக்காக பிளான் போட்டாங்க. அந்த பிளான் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவங்களும் பணத்தை எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டாங்க. சிந்தாமணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே வந்து பயமாயிருச்சு. என்னடா பணத்தை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பம். எப்படி இவங்க வந்து பணத்தை எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்க நேரத்தில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மீனா கால் பண்ணி இந்த மாதிரி சிபிஐ ஆஃபீஸர்னு சொல்லிட்டு வேஷம் போட்டு எங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் வந்து உன் வீட்டில் பணத்தை எடுத்தாங்க. நீ பண்ண வேலைக்கு இதெல்லாம் உனக்கு தேவை தான். நேர்மையாக சம்பாரிச்சா தான் எப்போதும் நேர்மையாக வாழ முடியும். வாழவில்லைன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த டைலாக்கையும் சொல்லி சிந்தாமணியை வெறுப்பேற்றுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, சிந்தாமணிக்கு எப்படி வந்து மீனா கரெக்டாக பணம் எடுத்துகிட்டு போகிற விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யோசித்து இதுக்கு பின்னாடி வந்து முத்துவோட அம்மா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே இதை சும்மா விடக்கூடாது மீனா, அவங்க அம்மாவுக்கு ஒரு தடவையாவது பயம் காட்டணும். அப்போ தான் அவங்க இனிமேல் உன் விஷயத்தில் தலையிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நேராக போய் முத்து வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த சிந்தாமணி ஒரு சைடையும் முத்துவோட அம்மா ஒரு சைடுமே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அரெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிலில் வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.